ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோங்க. நம்ம ஒருத்தங்களை பார்த்து இங்கிலீஷில் ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அதிகமாக டூ யூ வச்சு கேட்போம், இல்லை அப்படின்னா ஆர் யூ வச்சு கேட்போம். நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இந்த டூ யூ வச்சு எங்கெல்லாம் கேள்வி கேட்கலாம், ஆர் யூ வச்சு எங்கெல்லாம் கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகாக ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். வீடியோவை கவனமாக பார்த்து நீங்களும் இங்கிலீஷில் டூ யூ வச்சும் ஆர் யூ வச்சும் எந்த குழப்பமும் இல்லாமல் கேள்வி கேட்க ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டூ யூ வச்சு எங்கெங்கெல்லாம் கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருங்க. நம்ம ஒருத்தங்களை பார்த்து தமிழில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறேன்னு நினச்சிக்கோங்க. அந்த கேள்விக்கு உள்ள ஏதாவது ஒரு மெயின் வேர்ப் இருந்துச்சு அப்படின்னா நாம் கண்டிப்பாக டூ யூ வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஆர் யூ வச்சு கேள்வி கேட்கக்கூடாது. புரிஞ்சிருச்சாங்க? நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். நான் உங்களை பார்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு உள்ள ஏதாவது ஒரு மெயின் வேர்ப் இருந்துச்சுன்னா டூ யூ வச்சு தான் நான் கேள்வி கேட்கணும். நீங்கள் கேட்கலாம், அந்த மெயின் வேர்ப்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செயல்கள் எல்லாமே செய்கிறோமோ அந்த செயல்கள் எல்லாமே மெயின் வேர்ப். புரிஞ்சிருச்சாங்க? இப்போ நான் உங்களை பார்த்து தமிழில் 5 கேள்வி கேட்க போகிறேன். நீ சமைக்கிறாயா? நீ விளையாடுகிறாயா? நீ படிக்கிறாயா? நீ தூங்குகிறாயா? நீ பேசுகிறாயா? இந்த 5 சென்டென்ஸை நீங்கள் நல்லா கவனிங்களேன். இந்த 5 சென்டென்ஸ்க்குள்ள மெயின் வேர்ப் அப்படிங்கிறது இருக்குது. கவனிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இதில் எது மெயின் வேர்ப்? சூப்பருங்க. இதில் சமைக்கிறது தான் வேர்ப். ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸில் என்ன செயல் நீ செய்கிறையா அப்படின்னு கேட்குறேன். சமைக்கிற ஒரு செயல். அப்போனா சமைக்கிறது தான் மெயின் வேர்ப். இப்போ அடுத்து பாருங்களேன். நீ விளையாடுகிறாயா? இந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் என்னது? சூப்பருங்க, விளையாடுறது. அடுத்து பாருங்க. நீ படிக்கிறாயா? மெயின் வேர்ப் என்னது? குட், படிக்கிறது. அடுத்து பாருங்க. நீ தூங்குகிறாயா? தூங்குறது ஒரு மெயின் வேர்ப். அடுத்து பாருங்க. நீ பேசுகிறாயா? மெயின் வேர்ப் என்னது இதில்? பேசுறது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா சமைக்கிறது, விளையாடுறது, படிக்கிறது, தூங்குறது, பேசுறது இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய செயல். அப்படின்னா நம்ம ஒருத்தங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்குள்ள மெயின் வேர்ப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டூ யூ வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஆர் யூ வச்சு கேட்கக்கூடாது. புரிஞ்சிருச்சாங்க? இந்த கேள்வியை கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான கேள்விகள். புரிஞ்சிருச்சாங்க? இப்போ நான் சொன்ன கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த 5 சிம்பிளான தமிழ் கேள்வியை இங்கிலீஷில் டூ யூ வச்சு கேள்வி கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ சமைக்கிறாயா அல்லது நீ சமைப்பாயா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். நம்மளோட டெய்லி ஹேபிட்டை நம்ம சொல்லும்போது அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். டூ யூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். டு யூ குக்? டு யூ குக்? நீ சமைக்கிறாயா? இந்த இடத்துல நீங்கள் ஆர் யூ குக் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படி ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் இல்லவே இல்லை. ஆர் யூ வச்சு எப்படிலாம் கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் வீடியோவை கவனமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சிருங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்குள்ளே யாராவது ஒருத்தங்க புதுசாக வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷை புரிய வைக்காமல் நான் விடவே மாட்டேன். உங்களுக்கான சேனல் தான் இங்கிலீஷ் பேசலாம். அடுத்து பாருங்க. நீ விளையாடுகிறாயா? இது எப்படி கேட்கலாம்?
டு யூ ப்ளே, டு யூ ப்ளே, நீ விளையாடுகிறாயா? இந்த இடத்துல நீங்கள் ஆர் யூ ப்ளே அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது, அது ஒரு தவறான சென்டென்ஸ். அடுத்து பாருங்க, நீ படிக்கிறாயா? எப்படி கேட்கலாம்? சூப்பருங்க. டு யூ ஸ்டடி, டு யூ ஸ்டடி. அடுத்து பாருங்க, நீ தூங்குகிறாயா? டு யூ ஸ்லீப், டு யூ ஸ்லீப், நீ தூங்குகிறாயா? அடுத்து பாருங்க, நீ பேசுகிறாயா? டு யூ ஸ்பீக், டு யூ ஸ்பீக், நீ பேசுகிறாயா? இப்போ உங்களுக்கு இந்த சிம்பிளான கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சா? நம்ம ஒருத்தங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறோம், அந்த கேள்விக்குள்ள ஏதாவது ஒரு மெயின் வேர்ப் இருக்குது அப்படின்னா டு யூ வச்சு தான் கேள்வி கேட்கணும், ஆர் யூ வச்சு கேள்வி கேட்கக்கூடாது. அவ்வளோதாங்க. இப்போ இங்கே இருக்கிற 5 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. உங்களுக்கு இந்த 5 தமிழ் சென்டென்ஸ்க்கான ஆன்சர் இங்கிலீஷில் தெரிஞ்சிச்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள். உங்களால் ஆன்சர் பண்ண முடியட்டுனா பரவாயில்லைங்க, என் கூட சேர்ந்து பின்னாடியே நீங்களும் சொல்லிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், நீ வருகிறாயா? எப்படி கேட்கலாம்? டு யூ கம், டு யூ கம். இங்கே என்ன மெயின் வேர்ப் இருக்குது? கம். அப்போனா டு யூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். அடுத்து பாருங்களேன், நீ சாப்பிடுகிறாயா? டு யூ ஈட், டு யூ ஈட். அடுத்து பாருங்க, நீ எழுதுகிறாயா? டு யூ ரைட், டு யூ ரைட். நீ வாங்குகிறாயா? டு யூ பை, டு யூ பை. இப்போ ஃபைனல் சென்டென்ஸ், நீ கொடுக்கிறாயா? டு யூ கிவ், டு யூ கிவ், நீ கொடுக்கிறாயா? இப்போ நம்ம டு யூ வச்சு கேள்வி கேட்கும்போது இதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் பாருங்களேன். இது தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டு யூ வச்சு கேட்கணும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மெயின் வேர்ப் இருக்கணும். அந்த மெயின் வேர்ப் என்னவா இருக்கணும் அப்படின்னா ப்ரெசன்ட் வேர்பாக தான் இருக்கணும். V1 அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் வேர்ப்னா சிம்பிள் தாங்க. நம்ம டெய்லி செய்யக்கூடிய செயலை நம்ம எப்படி சொல்லுவோமோ அதை அப்படியே சொன்னால் போதும். நடக்கிறதுக்கு வாக், தூங்குறதுக்கு ஸ்லீப், பேசுகிறதுக்கு ஸ்பீக், பார்க்குறதுக்கு வாட்ச், சிரிக்கிறதுக்கு லாஃப், விளையாடுறதுக்கு ப்ளே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? இதை தான் நம்ம ப்ரெசன்ட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த 5 சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். டு யூ இருக்குது, அதுக்கப்புறம் மெயின் வேர்ப். இப்போ உங்களுக்கு டு யூ வச்சு எப்படி கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சிருச்சா? சிம்பிள் தாங்க. நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு உள்ள ஏதாவது ஒரு மெயின் வேர்ப் இருக்குதுன்னா நம்ம கண்டிப்பாக டு யூ வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஆர் யூ வச்சு எங்கெங்கெல்லாம் கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம ஒருத்தங்களை பார்த்து இங்கிலீஷில் ஆர் யூ வச்சு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் மறக்கவே கூடாதுங்க. ஃபர்ஸ்ட், நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு உள்ள நவுன் இருந்துச்சுன்னா ஆர் யூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நவுன் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். சிம்பிள் தாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பெயர் இருக்கும். அந்த பெயரை தான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு 3 கேள்வி தமிழ்லையே கேட்குறேன். நீங்கள் ஒரு ஆசிரியரா? நீங்கள் ஒரு மருத்துவரா? நீங்கள் ஒரு மாணவரா? இந்த 3 சென்டென்ஸில் நீங்கள் கவனிங்களேன், எந்த மெயின் வேர்பும் இல்லை. கரெக்டு தானே? இதில் ஏதாவது ஆக்ஷன் செய்யக்கூடிய வேர்ட்ஸ் ஏதாவது இருக்குதா? இல்லைங்க. ஆனால் இந்த சென்டென்ஸில் என்னென்னலாம் இருக்குது பாருங்க. ஆசிரியரா, மருத்துவரா, மாணவரா. நவுன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும். ஒருத்தங்க ஆசிரியர் அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா ஆசிரியர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், ஒரு நவுன். அவங்களுடைய நிலைமையை குறிக்குது. அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு காமிக்குது பார்த்தீங்களா? அப்படின்னா நம்ம ஆர் யூ வச்சு தான் கேள்வி கேட்கணும், டு யூ வச்சு கேள்வி கேட்கக்கூடாது. அடுத்து பாருங்க, மருத்துவரா? நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், அங்கே டாக்டர் இருக்காங்க. நம்ம அவங்கள எப்படி வாயை திறந்து சொல்லுவோம்? அவங்களுடைய பெயரை மருத்துவர் அப்படின்னு தான் சொல்லுவோம், டாக்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை தாண்டி அவங்கள எப்படியுமே சொல்ல முடியாது. அப்போனா டாக்டர் அப்படிங்கிறது ஒரு பெயர், ஒரு நேம். அடுத்து பாருங்க, மாணவரா?
இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பையனோடைய நிலைமையை குறிக்குது. அவன் ஒரு ஸ்டூடெண்ட், இவங்க ஒரு டீச்சர், இவங்க ஒரு டாக்டர். அப்படின்னா இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு நவுன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சா? அவ்வளோதாங்க. இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆர் யூ எ டீச்சர்? ஆர் யூ எ டீச்சர்? நீங்கள் ஒரு ஆசிரியரா? இந்த இடத்துல நீங்கள் டு யூ எ டீச்சர் அப்படின்னு கேட்கக்கூடாதுங்க. ஆர் யூ எ டீச்சர்? உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா என் கூட சேர்ந்து பின்னாடியே ஆன்சரை டைப் பண்ணிகிட்டே வாங்க கமெண்ட்ஸில். அடுத்து பாருங்கள், நீங்கள் ஒரு மருத்துவரா? இந்த சென்டென்ஸில் எந்த மெயின் வேர்பும் இல்லை, நவுன் மட்டும்தான் இருக்குது. அந்த நவுன் என்னது? மருத்துவர். ஒரு மனிதர் எந்த நிலையில் இருக்கிறாங்க, என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெயரை குறிக்கிறதுனால நம்ம இதை நவுன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி கேட்கலாம் இதை? நீங்கள் ஒரு மருத்துவரா? டு யூ எ டாக்டர்? டு யூ எ டாக்டர்? இப்படி கேட்கக்கூடாது. ஆர் யூ எ டாக்டர்? ஆர் யூ எ டாக்டர்? நீங்கள் ஒரு மருத்துவரா? அடுத்து பாருங்களேன், நீங்கள் ஒரு மாணவரா? எப்படி கேட்கலாம்? சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆர் யூ எ ஸ்டூடெண்ட்? ஆர் யூ எ ஸ்டூடெண்ட்? நீங்கள் ஒரு மாணவரா? இப்போ இங்கே நான் 2 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் ஒரு அமெரிக்கரா? நீங்கள் ஒரு பொறியாளரா? இந்த 2 சென்டென்ஸில் எந்த மெயின் வெர்பும் இல்லை, நவுன் தான் இருக்குது. என்ன நவுன் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். அமெரிக்கரா, பொறியாளரா? இப்போ இந்த சென்டென்ஸ் எழுதலாமா? ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா என் கூட சேர்ந்து பின்னாடியே சொல்லிகிட்டே வாங்க, டைப் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ஒரு அமெரிக்கரா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ அன் அமெரிக்கன்? ஆர் யூ அன் அமெரிக்கன்? ஏன் இங்கே நம்ம ஆன் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் கவனிங்களேன், இந்த நவுன் எந்த வேர்டில் ஸ்டார்ட் ஆகுது, எந்த வேர்டோட சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆ அப்படின்னா ஒரு வவ்வலோட சவுண்ட், AEIOU. இந்த 5 லெட்டரில் ஏதாவது ஒரு வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது, அல்லது இந்த 5 லெட்டரில் இருக்கிற சவுண்டோட ஏதாவது ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஆன் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஆர் யூ அன் அமெரிக்கன்? நீங்கள் ஒரு அமெரிக்கரா? இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் ஒரு பொறியாளரா? எப்படி சொல்லலாம்? இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். இப்போ அடுத்து பாருங்களேன், நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு உள்ள ஏதாவது ஒரு அட்ஜெக்டிவ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆர்யூ வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். இங்கே நான் 5 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நீ பசியாக இருக்கிறாயா? நீ தாகமாக இருக்கிறாயா? நீ நலமாக இருக்கிறாயா? நீ பதட்டமாக இருக்கிறாயா? நீ டயர்டாக இருக்கியா? நீங்கள் கவனிங்களேன், இந்த 5 தமிழ் சென்டென்ஸ்க்கு உள்ள எந்த மெயின் வேர்பும் இல்லை, அட்ஜெக்டிவ் தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அட்ஜெக்டிவ்னா என்னன்னு கேட்கலாம். சிம்பிள் தாங்க. ஒரு நவுனை எந்த வார்த்தை விவரித்து சொல்லுதோ அதை தான் நாம் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ பசியாக இருக்கிறாயா? நீ அப்படிங்கிற ஒரு நவுனை எந்த வார்த்தை விவரித்து சொல்லுது, அந்த நவுன் என்னவா இருக்குதுன்னு சொல்லுது, பசியாக இருக்குது. அப்படின்னா பசி தான் ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்து பாருங்கள், நீ தாகமாக இருக்கிறாயா? எந்த வேர்ட் நல்லா விவரித்து சொல்லுது, தாகமாக இருக்கிறாயா? அப்படின்னா தாகம் தான் அட்ஜெக்டிவ். அடுத்து பாருங்கள், நீ நலமாக இருக்கிறாயா? அந்த நலம் தான் அட்ஜெக்டிவ். அடுத்து பாருங்கள், பதட்டம், சோர்வு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். நீங்கள் கூகுளில் அட்ஜெக்டிவ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாங்க. இது ஒன்றும் பெருசாக மலைமரெலாம் கிடையாது, சிம்பிள் கான்செப்ட் தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு உங்கள் மைண்டில் வந்து உட்காந்துருங்க. ஒரு தடவை புரிஞ்சால் போதும், அதுக்கப்புறம் இது உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி கேட்கலான்னு பார்க்கலாமா? நீ பசியாக இருக்கிறாயா? எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஹங்க்ரி? ஹங்க்ரி அப்படின்னா பசி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பசி அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் யூ ஹங்க்ரி? நீ பசியாக இருக்கிறாயா? இந்த இடத்துல நீங்கள் டு யூ ஹங்க்ரி
அப்படி கேட்கக்கூடாது. ஓகேங்களா? டு யூ வச்சு கேட்கும்போது நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்குள்ளே மெயின் வேர்ப் இருந்துச்சுன்னா டு யூ வச்சு கேட்கலாம். இந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் இல்லை, அதனால் நம்ம ஆர் யூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஆர் யூ ஹங்க்ரி? அடுத்து பாருங்கள், நீ தாகமாக இருக்கிறாயா? ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா பின்னாடியே வாயை திறந்து சொல்லிட்டே வாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருமே வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பாருங்களேன், நீ தாகமாக இருக்கிறாயா எப்படி கேட்கலாம்? தாகம் அப்படின்னா இங்கிலீஷில் thirsty அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்கள் பார்க்கும். thirsty. இந்த சென்டென்ஸ் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். நீ தாகமாக இருக்கிறாயா? ஆர் யூ thirsty? ஆர் யூ thirsty? நீ தாகமாக இருக்கிறாயா? அடுத்து பாருங்கள், நீ நலமாக இருக்கிறாயா எப்படி கேட்கலாம்? அதாவது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா, ஹெல்த்தாக இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு. சொல்லுங்க பார்க்கும். ஆர் யூ ஹெல்த்தி? ஆர் யூ ஹெல்த்தி? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா, நலமாக இருக்கிறீங்களா? எல்லாமே ஒன்று தான். ஓகே, அடுத்து பாருங்கள், நீ பதட்டமாக இருக்கிறாயா? அல்லது நம்ம இப்படி கூட கேட்கலாம், நீங்கள் பதட்டமாக இருக்கீங்களா? ரெண்டுமே ஒன்று தான். தமிழில் பொறுத்த வரைக்கும் நீ அல்லது நீங்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். போத் ஆர் சேம். ரெண்டுமே ஒன்று தான். இங்கிலீஷில் இதுக்கு நம்ம யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். சொல்லுங்க பார்க்கும். ஆர் யூ நர்வஸ்? நர்வஸ் அப்படின்னா பதட்டப்படுறது. பதட்டமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, நர்வஸ், பதட்டம். ஆர் யூ நர்வஸ்? நீ பதட்டமாக இருக்கிறாயா? அடுத்து பாருங்களேன், உனக்கு சோர்வாக இருக்குதா, டயர்டாக இருக்கான்னு கேட்போம் பார்த்தீங்களா. ஆர் யூ டயர்டு? ஆர் யூ டயர்டு? இந்த இடத்துல நீங்கள் டு யூ டயர்ட் கேட்கக்கூடாது. அது ஒரு தவறான சென்டென்ஸ். இப்போ புரிஞ்சிருச்சாங்க? இப்போ இங்கே இருக்கிற 5 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். நீங்கள் தான் என் கூட சேர்ந்து பின்னாடியே ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே வரணும். சொல்ல முடியலன்னா வாயை திறந்து பின்னாடியே என் கூட பேசிகிட்டே வாங்க. நீங்கள் பணக்காரரா? நீங்கள் ஏழையா? நீங்கள் வயதானவர்களா? நீங்கள் சோம்பேறியா? உங்களுக்கு திருமணமாச்சா? நல்லா கவனிங்களேன், இதில் எந்த மெயின் வேர்பும் இல்லை, அட்ஜெக்டிவ் தான் இருக்குது. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். நீங்கள் பணக்காரரா? ஆர் யூ ரிச்? ரிச் அப்படின்னா பணக்காரங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பணக்காரரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா, அப்போனா நம்ம ஆர் யூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஆர் யூ ரிச்? ஆர் யூ ரிச்? நீங்கள் பணக்காரரா? இப்போ இந்த கேள்விக்கு ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லியிருக்கோம். நீங்கள் ஏழையா? ஆர் யூ புவர்? ஆர் யூ புவர்? நீங்கள் ஏழையா? அடுத்து பாருங்கள், நீங்கள் வயதானவரா? ஆர் யூ ஓல்ட்? ஆர் யூ ஓல்ட்? அடுத்து பாருங்கள், நீங்கள் சோம்பேறியா? ஆர் யூ லேசி? ஆர் யூ லேசி? நீங்கள் திருமணமானவரா? ஆர் யூ மேரிட்? ஆர் யூ மேரிட்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆர் யூ வச்சு கேள்வி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம நவுன் வந்துச்சுன்னா ஆர் யூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். அடுத்து ஒரு அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா ஆர் யூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். இப்போ மூணாவது பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க. வீடியோவை கவனமாக கவனிங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு உண்மையாகவே புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே, புரிஞ்சவங்க எல்லாருமே கமெண்ட்ஸில் எனக்கு புரிஞ்சிருக்கு, அண்டர்ஸ்டாண்ட், இது மாதிரி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி டாப்பிக்கில் என்னென்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான ஆன்சரை சீக்கிரமாக வீடியோவோ பண்ணுவேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா ஆர் யூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு தெரியணும். ப்ரெசன்ட் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய செயல்கள், நிகழ்காலம் சொல்லுவோம். நிகழ்காலத்தில் தொடர்ச்சியாக ஒருத்தங்க ஒரு செயலை செய்கிறாங்க, அவங்கள பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது ஆர் யூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தர போகிறேன், ரொம்ப சூப்பராக புரியுங்க. நீ விளையாடி கொண்டிருக்கிறாயா? நல்லா கவனிங்க. ஒரு செயலை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா நான் உங்களை பார்த்து கேட்குறேன். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் விளையாண்டுட்டே இருக்கீங்க, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீ விளையாடி கொண்டிருக்கிறாயா? நல்லா கவனிங்க, கொண்டிருக்கிறாயா. ஒரு செயலை தொடர்ச்சியாக நீங்கள் செய்கிறதுனால கொண்டிருக்கிறாயான்னு கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா.
நீ விளையாடுகிறாயா அப்படிங்கிறதுக்கும் நீ விளையாடி கொண்டிருக்கிறாயா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? நீ விளையாடுகிறாயா அப்படின்னா அது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த இடத்துல நம்ம டு யூ ப்ளே இப்படி கேட்கலாம். ஆனால் இங்கே கவனிங்க, நீ விளையாடி கொண்டிருக்கிறாயா, ஒரு செயலை நீ தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறையா. நான் இப்போ கேட்குறேன் பார்த்தீங்களா? இங்கே நம்ம டு யூ வச்சு கேள்வி கேட்கக்கூடாது. டு யூ பிளேயிங், இது ஒரு தவறான சென்டென்ஸ். எப்படி கேட்கலாம்? ஆர் யூ பிளேயிங், ஆர் யூ பிளேயிங், நீ விளையாடி கொண்டிருக்கிறாயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? டு யூ வச்சும் ஆர் யூ வச்சு எங்கே கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சிருச்சா? ப்ரெசன்ட் டென்ஸில் நாம் டு யூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆர் யூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக புரியும். நீ படித்து கொண்டிருக்கிறாயா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீ படிக்கிறாயா. எப்படி கேட்கலாம்? இப்போ உங்களுக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிருச்சா? ப்ரெசண்ட்டில் இப்போது நீங்கள் ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்கிறீங்க. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீ படித்து கொண்டிருக்கிறாயா. நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸ்குள்ளே ஒரு மெயின் வேர்ப் இருக்குது. என்ன மெயின் வேர்ப் இருக்குது? படிக்கிற ஒரு மெயின் வேர்ப் இருக்குது. ஆனால் இந்த படிக்கிற அப்படிங்கிற மெயின் வேர்பை நீங்கள் ஒரு செயலை கண்டினியூவஸாக செய்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போனா இந்த இடத்துல நான் உங்களை பார்த்து ஆர் யூ ஸ்டடியிங், ஆர் யூ ஸ்டடியிங் இப்படின்னு தான் கேட்கணும். டு யூ ஸ்டடியிங் இப்படி கேட்கக்கூடாது. இது ஒரு தவறான சென்டென்ஸ். ஆனால் கீழே பாருங்கள், நீ படிக்கிறாயா, இந்த கேள்விக்குள்ளே ஒரு மெயின் வேர்ப் இருக்குது. படிக்கிற மெயின் வேர்ப் இருக்குது. ஆனால் இந்த மெயின் வேர்பை நீங்கள் கண்டினியூவாக செய்யலை. ஜஸ்ட் இப்போ நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். அப்போனா இந்த இடத்துல நீங்கள் ஆர் யூ ஸ்டடி இப்படி கேட்கக்கூடாது. இது ஒரு தவறான சென்டென்ஸ். இப்படி ஒரு சென்டென்ஸே கிடையாது. எப்படி கேட்கலாம்? டு யூ ஸ்டடி, டு யூ ஸ்டடி, நீ படிக்கிறாயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? ஆர் யூ வச்சு எங்கே கேள்வி கேட்கணும், டு யூ வச்சு எங்கே கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சிச்சா? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்களுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக பொறுமையாக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோ புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். நீ வந்து கொண்டிருக்கிறாயா, நீ வருகிறாயா. மேலே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்களேன். ஒரு செயலை நீங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கிருக்கீங்க. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீ வந்துட்டு இருக்கியா, வந்து கொண்டிருக்கிறாயா. நம்ம பேச்சு வழக்கில் வந்துட்டு இருக்கியான்னு கேட்போம். ஆனால் நம்ம தமிழில் சென்டென்ஸை எழுதும்போது வந்து கொண்டிருக்கிறாயா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று தான். நம்ம பேச்சு வழக்கில் வந்துட்டு இருக்கியான்னு கேட்போம். இந்த சென்டென்ஸ்க்கும் கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள், நீ வருகிறாயா, ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சிருச்சா? மேலே இருக்கிற சென்டென்ஸ் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடக்குது. கீழே இருக்கிற சென்டென்ஸில் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடக்கலை, ஜஸ்ட் இப்போ நடக்குது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் தான் நல்லா புரிஞ்சு ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்ல போகிறீங்க. நானும் உங்கள் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுறேன். நீ வந்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னா ஆர் யூ கம்மிங், ஆர் யூ கம்மிங், நீ வந்து கொண்டிருக்கிறாயா. ஒரு செயல் தொடர்ச்சியாக நடக்குது, கம்மிங். அதனால தான் நம்ம வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய செயலில் நம்ம வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணால் தான் அந்த சென்டென்ஸ் ஒரு கரெக்டான சென்டென்ஸாக இருக்கும். ஆர் யூ கம்மிங், நீ வந்து கொண்டிருக்கிறாயா. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ வருகிறாயா. ஆர் யூ கம், இப்படி சொல்லக்கூடாது. புரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. சொல்லுங்கள் பார்க்கும். டு யூ கம், டு யூ கம், நீ வருகிறாயா. அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 2 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீ போய் கொண்டிருக்கிறாயா, நீ போகிறாயா. இதுக்கான ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்ஸில் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக நான் உங்களுக்கு 2 சென்டென்சஸை வச்சு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு நான் வீடியோ முடிக்க போகிறேன். இங்கே பாருங்களேன், நீ சமைக்கிறாயா. அடுத்து பாருங்கள், நீ ஒரு சமையல்காரரா. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நல்லா கவனிங்க. நீ சமைக்கிறாயா. இந்த சென்டென்ஸ்குள்ளே ஒரு மெயின் வேர்ப் இருக்குது. என்ன மெயின் வேர்ப்? கரெக்டுங்க, சமைக்கிற ஒரு மெயின் வேர்ப் இருக்குது, ஒரு ஆக்ஷன் வேர்ப் இருக்குது.
அப்போனா நம்ம do you வச்சு பேசணுமா are you வச்சு பேசணுமா? சூப்பருங்க. do you வச்சு தான் கேள்வி கேட்கணும். சொல்லுங்க பார்க்கும். do you cook? do you cook? நீ சமைக்கிறாயா? இப்போ கீழே இருக்கிற அடுத்த சென்டென்ஸை பாருங்க. நீ ஒரு சமையல்காரரா? இந்த சென்டென்ஸ்குள்ள ஏதாவது ஒரு மெயின் வேர்ப் இருக்குதா? இல்லை. இந்த சென்டென்ஸ்குள்ள என்ன வேர்டு இருக்குது? நவுன். சமையல்காரர் அப்படின்னா அது ஒருத்தவங்களுடைய பெயர். ஒருத்தங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸில் நமக்கு சமையல்காரர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அவங்க சமையல்காரர். அதை நம்ம கேள்வியாக கேட்குறோம். நீங்கள் ஒரு சமையல்காரரா? எப்படி கேட்கலாம்? ஆர் யூ a chef? ஆர் யூ a chef? இந்த இடத்துல நம்ம do you பயன்படுத்தக்கூடாது. ஆர் யூ தான் பயன்படுத்தணும். இப்போ அடுத்து பாருங்கள். நீ பள்ளிக்கு செல்கிறாயா? நீ ஒரு மாணவனா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள். நீ பள்ளிக்கு செல்கிறாயா? இந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது? மெயின் வேர்பா, நவுனா, அட்ஜெக்டிவா? சூப்பருங்க. மெயின் வேர்ப் இருக்குது. என்ன மெயின் வேர்ப் இருக்குது? செல்றது, போகிறது. போகிறதுக்கு என்ன? செல்றது. ரெண்டுமே ஒன்று தான். என்ன சொல்லுவோம்? கோ. கோ தான் மெயின் வேர்பாக இந்த சென்டென்ஸில் இருக்குது. அப்போனா நம்ம எதை வச்சு கேள்வி கேட்கணும்? சூப்பருங்க. do you go to school? do you go to school? நீ பள்ளிக்கு போகிறாயா? நீங்கள் இந்த சென்டென்ஸில் நல்லா கவனிங்க. go to schoolன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? go to வந்திருக்கு பார்த்தீங்களா? to அப்படின்னா தமிழில் இக்கு அப்படின்னு சொல்லுவோம். பள்ளிக்கு. நம்ம நடுவில் to அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தியிருக்கோம். to அப்படின்னா தமிழில் இக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். to அப்படின்னா இக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதுதான் அந்த வீடியோவோட தம்ப்லைன். இந்த வீடியோவில் டூவை வச்சு நான் ரொம்ப சூப்பராக ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு சின்ன கார்டு வருது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணி கூட அந்த வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1,80,000 பேர்கிட்ட அந்த வீடியோ பார்த்துட்டீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இந்த சென்டென்ஸையும் கூட சேர்ந்து சொல்லுங்கள். do you go to school? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், கீழே இருக்கிறத. நீ ஒரு மாணவனா? மாணவன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. இது என்னது? மெயின் வேர்பா, நவுனா? கரெக்டுங்க, நவுன். அப்போனா அதை எப்படி கேட்கலாம்? ஆர் யூ எ ஸ்டூடெண்ட்? ஆர் யூ a ஸ்டூடெண்ட்? நீ ஒரு மாணவனா? இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 2 தமிழ் சென்டென்ஸ்க்கான ஆன்சர் நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். நீ விளையாடுகிறாயா? நீ ஒரு விளையாட்டு வீரரா? சிம்பிள் தாங்க. ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நான் லைவாகவே நிறைய கிளாஸஸ் உங்களுக்கு எடுக்க போகிறேன். அதில் இன்னுமே நான் நிறைய உங்களுக்கு டீட்டெயிலாக ரொம்ப சிம்பிளாக இங்கிலீஷை சொல்லிக் கொடுக்க போகிறேன். மறக்காமல் எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.